வணக்கம், இது உங்கள் டெக் லேப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேரோட இன்ஸ்டாலேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் டெமோட பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் மோஸ்ட்லி யாரெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட் பண்ணுறவங்களுக்கும் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறவங்களுக்கும் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இந்த சாஃப்ட்வேர் எப்படி இப்போ ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் டெமோட பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை நம்மளோட கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கான ஃபோல்டர்ஸ் தான் இதை ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செட் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டுக்கான ஃபைலு. இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்கும். நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஐ அக்செப்ட் டிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகுது. இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட்டருக்கும் ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுறவங்களுக்கும் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனுக்கும் மோஸ்ட்லி யூஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே ஜஸ்ட் லான்ச்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃபீச்சர்ஸ் மோடு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேரில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பை லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபர் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கான ஆஃபர்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணோம் இந்த டைலாக் பாக்ஸில். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக் நான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேக்னால் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து நம்மளோட இன்ட்ரோ ஃபைலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுறது மூலம் நம்ம ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்து நம்ம ஃபைல் வந்துடும். ஃபைல் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகலாம்னு சொல்லிட்டு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப்பில் போய்ட்டு ஆஃப்லைன் ஆக்டிவேட்னு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீ கேட்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டம் ஃபைல்ஸில் நம்ம காப்பி பண்ணணும். இந்த ஃபைலை வந்து இந்த லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணிப்போம். இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு மை கம்ப்யூட்டரில் விண்டோஸில் சிஸ்டம் 32 drivers எக்ஸட்ரா ஃபைல் ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் தானே இங்கே ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் மூவ் பண்ணிப்போம். ஓகே, இந்த ஹோஸ்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணதுக்கப்புறம் தானே ஓப்பன் வித் நோட் பேட் கொடுத்துங்க. நோட் பேட் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே காப்பி பண்ண லிங்க் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்க, நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மூவ் பண்ணி நம்ம அதே ஃபோல்டரில் நம்ம மூவ் பண்ணிப்போம். ஓகே, இந்த ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஹெல்ப்பில் போய்க்கணும். ஆஃப்லைன் ஆக்டிவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் கீயும் கேட்கும். இதுக்கான மெயில் ஐடி கீயும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதை வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிப்போம். ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீயை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிப்போம்.
ஓகே, மெயில் ஐடியும் கீயை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்னு உங்கள் பட்டன் இருக்கும். அந்த ஆக்டிவேஷன் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வெர்ஷனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கான ஃபைல்ஸ் ஃபார்மேட்டிங் ஷோ ஆகுது. இப்போ ஃபைலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் டேரெக்டாக ஃபார்மேட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல்லையும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.